ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேங்கிள் கலெக்ஷன் தான் அப்படின்றத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து நான் வந்து திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கொடுக்குறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸ் வந்து போடாமல் இருந்தேன். சரிங்களா? இப்போ அகெயின் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அம்மா வீட்டில் வந்து எனக்கு ஒரு பவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேங்கிள் வந்து போட்டிருந்தாங்க 2 பவுனில். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 பேங்கிள் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் ஒரு பேங்கிள். ஸோ ஒரு பேங்கிள் வந்து 1.5 பவுனு, இன்னொரு பேங்கிள் வந்து 1.5 பவுனு. ஸோ இது வந்து 3 பவுனு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு டிசைனில் வந்து இருக்கும். இது வந்து நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து எடுத்தேன். நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ இந்த 4 செட்டு வந்து வளையல் வந்து எடுத்தேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, சோப் போட்டு தான் வந்து போடுறேன். ஸோ ரொம்பவே வந்து அங்கங்கே வந்து உடஞ்சிருந்தது, பேங்க்கில் வந்து வச்சதுனால வளைஞ்சிருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து வளையல் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு போகிறப்ப பேங்க்கில் வந்து கொடுக்குறப்ப அந்த வளையல்லாம் வந்து கழட்டிட்டு மறுபடியும் வந்து வைக்க தான் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இது வந்து ஷோ ஆஃப் கிடையாது. இந்த பேங்கிள்ஸை வந்து நான் வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பேங்கிளே இல்லாதவங்க வந்து எப்படி வந்து பேங்கிள்ஸ் வந்து எடுக்கிறது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லை அப்படின்றப்ப ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு செட்டு வந்து நெக்லஸோ ஆரமோ வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 செட்டு இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பவுனில் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பேங்கிள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி 1 பவுனில் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி இன்னொரு செட்டு வந்து நீங்கள் நெக்லஸ் ஆரம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னொரு செட்டு வளையல் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு வருஷங்கள் ஆகும்போது தான், ஸோ ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு செட் 2 செட்டு வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு செட்டு வளையல் வரத்துக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 3 வருஷம் அந்த மாதிரி 3-4 வருஷம் கிட்ட ஆகிடும். ஏன்னா வந்து அடுத்த செட்டுக்கு தானே நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இன்னொரு நெக்லஸும் ஆரமும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வளையல் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் அந்த 2 செட்டு நம்மளுக்கு 2 செட்டு நெக்லஸ் ஆரம் வந்து வந்த பிறகு அது வரைக்குமே வந்து நம்ம இந்த ஒரு செட்டே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வளையல் வந்து எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு மேண்டேட்டரியாக வந்து இருக்காது. என்னோட இதில் நான் வளையலுக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நெக்லஸும் ஆரமும் சேர்ந்த பிறகு தான் நான் வந்து வளையலுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து வளையல் வந்து நிறைய போடணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு 2 செட்டு வளையல் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வளையல் வந்து நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சிங்கிள் பேங்கிள் வந்து பார்த்துருப்போம். ஸோ சிங்கிள் பேங்கிள் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அது வந்து 3.5 பவுனு. ஸோ இது வந்து நான் இப்படி தான் வந்து மேட்ச் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி 2 இப்படி போடும்போது ஸோ ஒரே கையில் வந்து போடும்போது ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து போடலாம். இது வந்து நான் வந்து இன்னொரு வளையல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ 3.5 பவுனுன்றதுனால அப்போ வந்து பட்ஜெட் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இந்த 2 வளையல் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இந்த 4 வளையல் தான் ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சு. இந்த 4 வளையல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து சிங்கிள் பேங்கிள் கடா பேங்கிள் வந்து அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த வளையல் வந்து எடுத்து கொடுத்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது சிங்கிளாக இன்னொரு வளையல் வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறக்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. அதனால் எடுக்க முடியாமையே வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை தான் இருந்தது. பட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து போயிடும், நிறைய வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் வந்து போடுற வரைக்கும் போடலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சரியாகவே வந்து போடலை, பேங்க்ல தான் வந்து இருந்தது. ஸோ அகெயின் வந்து பேங்க்குக்கு தான் வந்து போக போகுது. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் நான் வந்து பேங்க்ல தான் கொண்டு போய் வந்து அடகுக்கு தான் வச்சு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து எதுக்கு வேஸ்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிற வரைக்கும் கோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து நிறைய அக்கேஷனுக்கு வந்து ஒரு 4-5 டைம் வந்து போட்டிருக்கேன், இந்த பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன், இருக்கிறப்ப வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஓகே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணிப்பேன், இல்லாதப்ப வந்து பேங்க்கில் வந்து வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிக்கிறது. ஸோ நீங்களும் வந்து வளையலுக்கு வந்து பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சீட்டும் வந்து கட்டிட்டு வாங்க, கோல்டு சீட்டு வந்து கட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அடுத்த ஜுவல்லோட. ஸோ அது வரைக்கும் ஸ்டே வித் மீ ஹேமா. பை.